கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாங்கப்பா, நான் ஒவ்வொரு நாளும் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், நான் இன்னும் உமக்கு பயந்து ஜீவிக்கணும். சங்கீதம் 128 நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? தீமையான காரியங்களை வெறுப்பது. அப்ப தீமையான காரியங்களை வெறுக்கணும்னா என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்க கேட்கணும், தாகமா கேட்கணும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஊற்றுங்கப்பா. இயேசு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் காணப்பட்டார். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாவே என்ன நடக்குது? சுகம் நடக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருப்பார். இங்க உங்க வஸ்திரத்துல ஆண்டோடைய பிரசன்னம் இருக்கிறதா? உங்க வஸ்திரத்துல ஆண்டோடைய வல்லமை இருக்கிறதா? எங்க இருக்குது? பவுடர் ஸ்மெல்லு தான் இருக்கு, சென்ட் ஸ்மெல்லு தான் இருக்கு. வஸ்திரத்திலும் கூட ஆண்டவருடைய பிரசன்னம். ஆமென். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். என்ன செய்தாங்க? பேதுருவுடைய நிழல் பட்ட உடனே சுகம் உண்டாகிறது. என்ன ஒரு தெய்வீக பிரசன்னம்! நயல்ல விட பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். நீங்க உங்க நயன பட்டா சுகம் கிடைக்குதா? நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள எந்த அளவு இருக்கிறது? நீங்க ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம் உண்டா? யோசிச்சு பார்க்கணுங்க, யோசிச்சு பார்க்கணும். 3 காரியங்களை நம்ம பார்க்கணும்.